மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் தமிழ் மொழி இலக்கியம் என்ற பாடப்பிறப்பிலும் 9ஆம் தரத்தில் 2வது பாடத்தில் நிற்கிறோம். உண்மைக்கு பரிசு. இது ஒரு சிறிய கதை. அந்த உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிற கதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது உண்மை பேச வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இங்கே உமர் அலி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லுகிறார்கள். இந்த கதையினூடாக நாங்கள் எப்படி நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இங்கே பாருங்கள், கதைக்கு போவோம். இங்கே உண்மைக்கு பரிசு என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே பாருங்கள், 2ஆம் கலீபா உமர் அலி அவர்கள் நேர்மையாக ஆட்சி செலுத்தியவர். 2ஆம் கலீபா உமர் அலி அவர்கள் நேர்மையாக ஆட்சி செலுத்தினார். அவருடைய ஆட்சி மிகவும் நேர்மையாக இருந்தது. அவர் மக்கள் குறைகளை நேரில் அறிந்து கொள்வார். மக்கள் குறைகளை நேரிலே அறிந்து கொள்வார். சும்மா ஒரு குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார் என்றால் நேரடியாகவே சென்று அதனை அறிந்து கொள்வது அவருடைய சிறப்பான அம்சம். அதைத்தான் நேரிலே அறிந்து கொள்வார். தேவைப்படும் உதவிகளை தாமே செய்து கொடுப்பார். ஒருவருக்கு தேவையான உதவிகளை தானே முன்னின்று அந்த உதவிகளை செய்வதிலே அவர் வல்லவர். தமது தலைமையை ஏற்று வாழும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். ஆகவே மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாட்டிலே மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவன். இந்த வாசகத்தை அவர் கொண்டவர். மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவன் என்று அடிக்கடி அவர் கூறிக்கொள்வார். மக்கள் அறிந்து கொள்ளாத விதத்திலே இரவு நேரங்கள் மாறுவேடம் பூண்டு நகரை சுற்றி வருவார். இதுதான் அவருடைய சிறப்பம்சம். மக்கள் அறிந்து கொள்ளாத வேளையில், அதாவது இரவு வேளைகளில் மாறுவேடம் அணிந்து அவர் அங்கு நகர் சோதனைகளை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இது அவருடைய சிறப்பான ஒரு அம்சமாக இருந்து வருகின்றது. அந்த வகையிலே அவர் ஒரு நாள் உமர் அலி அவர்கள் வழக்கம் போல நகர சோதனை செய்வதற்காக புறப்பட்டார். ஒரு வீட்டிலே பேச்சுக்குரல் கேட்டுக்கொண்டு இருக்கு. உடனே என்ன செய்தார்? அந்த வீட்டில் இருந்த அந்த பேச்சுக்குரல் கேட்டவுடனே அவ்வேளையிலே என்ன பேசிக்கொள்ளுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக கலீபா விரும்பினார். கலீபா என்ன செய்தார்? அங்கே அந்த பேச்சுக்குரல் என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்வதற்கு அங்கே அதிலே வீட்டுக்கு சமீபமாக சென்றார். பேச்சுக்கள் தெளிவாக கேட்டன. வீட்டினுள்ளே ஒரு தாயும் மகளும் உரையாடி கொண்டிருந்தார். அந்த உரையாடலை பாருங்கள். தாய் சொல்லுகின்றால், மகளே, இன்று நாம் கறந்த பால் போதாது. இன்றைக்கு நாங்கள் கறந்த பால் போதாமல் இருக்கிறது. மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து பாலிலே விட்டுவிடு. நாங்கள் ஒவ்வொரு முறையும் பால் கறக்கவோ 2 லிட்டர் பால் இருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு. 1.25 இல்லை 1.5 லிட்டர் தான் வந்திருக்கு. அப்போ 1/2 லிட்டருக்கு என்ன செய்கிறது? என்ன? ஆகவே கொஞ்சம் தண்ணியை கொண்டு கலந்து விடு என்று சொல்லுகிறார். கூடுதலாக பாலை விட்டால் பணமும் அதிகமாக கிடைக்கும். எங்களுக்கு வார வருமானம் குறைஞ்சில் போயிடும். அதனால் அதை இப்படி செய்யலாம் என்று சொன்னார். மகள் சொல்லுகிறார், தாயே, பாலிலே தண்ணீரை கலப்பது குற்றமல்லவா? இது மகா குற்றம். என்ன? பாலில் நீர் கலக்கக்கூடாது என்று கலீபா அவர்கள் கண்டிப்பான கட்டளை இட்டிருக்கிறார் அல்லவா? கலீபா அவர்கள் இவ்வாறு ஒரு கட்டளை இட்டிருக்க நீ இப்படி செய்யலாம் என்று சொல்லுகிறாயே, குற்றமான ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா என்று மகள் கேட்கிறார். உடனே தாய் சொல்லுகிறாய், என்ன? மகளே, நீ உலகம் தெரியாதவன். இப்படி இருந்தா என்னண்டு? என்ன? உலகம் தெரியாது. கலீபா என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார்? அவரை நீங்க பார்த்து கொண்டா இருக்கிறது. நாம் நம்ம வாழ்ல கலந்து போட்டு கொடுக்கிறது. நாம் இருவர் மட்டும்தானே இருக்கிறோம். நாம் கண்ணீர் கலப்பது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரிய போகும் என்று சொல்லுகிறார்.
மகள் சொல்லுகிற, அம்மா கலிவா பார்க்கவில்லை என்பதற்காக நான் தவறு செய்யலாமா? அவர் பார்க்கவில்லை என்றதற்காக நாங்கள் தவறு செய்யலாமா? கலிபா பார்க்காவிட்டாலும் நம்மை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். கலிபா தான் பார்க்க, எங்களை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இருக்கிறார். அல்லாவுக்கு மாறான செயலை நான் செய்ய மாட்டேன். நமது செயல்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி தருவான் என்று நீங்கள் தானே கூறுவீர்கள். நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று. இப்படி அந்த உரையாடல் நடைபெறுகிறது. வீட்டுள்ளே நடைபெற்றுக் கொண்ட உரையாடலை கலிபா கேட்டார். அந்த மகளின் பதில் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மகளுடைய பதில் அவருக்கு மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. சத்தமில்லாத அந்த வீட்டின் கதவிலே ஒரு அடையாளத்தை இட்டார். பின் அங்கிருந்து திரும்பி தனது இல்லம் வந்து சேர்ந்தார். தன்னுடைய இல்லம் வந்து சேர்ந்து விட்டார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. அதிகாலையிலே கலிபா எழுந்தார். அல்லாஹ்வை தொழுதார். தமது காலை கடன்களை முடித்துக் கொண்டார். மக்கள் பணிக்காக அலுவலகத்தில் அமர்ந்தார். பணியாளனை அழைத்தார். நாம் இரவு அடையாளமிட்ட வீட்டின் குறிப்புகளை அவரிடம் கூறினார். தான் அடையாளமிட்டு வந்த வீட்டினுடைய குறிப்புகளை கூறுகிறார். அங்கு ஒரு தாயும் மகளும் இருப்பாக, அவ்விவரையும் அழைத்து வா என்று ஆணையிட்டார். அழைத்து வா என்று ஆணையிடுகிறார். கலிபாவும் உத்தரப்படி பணியாளன் அந்த வீட்டை அடையாளம் கண்டு கொண்டான். வீட்டுக்கு சென்று தாயையும் மகளையும் அழைத்து வரும்படி கலிபா உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறினான். பதறிப்போனார். பணியாளன் சொல்லை கேட்டு தாய் பதறினான். தாய்க்கு பதற. என்ன நடந்தது? இதற்கிடையில் கலிபாவிடம் முறையிட்டவர்கள் யார்? நம்ம விடுகிறதுகளே கலிபாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எப்படி இந்த பொய்யை சொல்வேன் என்று தன் மகளிடம் கேட்டார் தாய். நான் என்னென்று சொல்றது? நான் தானே சொன்னேன் பாலில் தண்ணீர் கழிப்பது பாவம் என்று. இப்போது கலிபாவிடம் செல்வோம், அவர் தன் தண்டனையை பெறுவோம் என்று மகள் கூறினார். இவ்வளவு நடந்துவிட்டது. தாயும் மகளும் கலிபாவும் சமூகத்துக்கு வந்தனர். இப்பொழுது விசாரணைக்கு போகிறார்கள். குனிந்ததை நிமிராது நின்றனர். என்ன நடந்தது என்று கலிபா விசாரித்தார். நடந்தவைகளை மறைக்க அந்த தாயினால் முடியவில்லை. மறைத்தால் கூடுதலான தண்டனை கிடைக்கும். என்ன கிடைக்குமோ என்ற பயந்தார். நடந்தை அப்படியே கூறிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தார். தன் மகளையே சொல்லும்படி கூறினார். சரி, மகளைத்தான் சொல்லி சொல்றார். இவர்களின் தயக்கத்தை கலிபா அறிந்தார். தாம் எல்லாவற்றையும் அவதானித்ததாக கூறினார். தாய்க்கும் மகளுக்கும் இடையே நடந்த உரையாடலை எடுத்து சொன்னார். எல்லாத்தையும் சொன்னார். மகளின் பண்புகளை புகழ்ந்தார். மகளுடைய பண்புகளை புகழ்ந்தார். தவறு செய்வதை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறியதை பாராட்டினார். தவறு செய்ய வசதி இருந்தும் அதை செய்யாமல் விடுவதே நன்று என்றும் கூறினார். அல்லாஹ் மீது அப்பெண் வைத்திருந்த பக்தியை வியந்தார். உண்மை பேசியதற்காக சன்மானம் ஒன்றை கொடுப்பதற்கு முடிவு செய்தார். உண்மையாக நடந்து கொண்ட அந்த மகள் சன்மானம் கொடுக்க முடிவு செய்தார். தன் அருமை மைந்தனை அழைத்தார். மகனே, இந்த பெண் சிறந்த பண்பும் ஒழுக்கமும் உடையவன். சிறந்த பண்பும் ஒழுக்கமும் உடையவன். அல்லாஹ்வின் மீது அரிய பக்தி உள்ளவன். பொய் சொல்ல மாட்டார். ஆனால் ஏழை. இப்பெண்ணை நீ மனைவியாக்கி கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். மகனும் சம்மதித்தான். கலிபா அந்த தாயை பார்த்து, பெண்ணே, உன் மகளை எனது மருமகள் ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உனக்கு சம்மதம் தானே என்று கேட்டான். தாயும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் போகிறார். தனக்கு இப்படி ஒரு சம்பந்தம் என கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தன் மகளின் முகத்தை பார்த்தாள். நாணத்தால் அவள் தலை குனிந்தாள். உண்மை பேசியதற்கு சன்மானமாக அவளுக்கு கலிபா அவர்கள் தம் மகனை திருமணம் முடித்து கொடுத்தார். இதுதான் நடந்தது. இதுதான் உண்மைக்கு பரிசு. உண்மைக்கு பரிசு. மாறு வேடம் என்றால் ஒருவர் தனது உண்மையான தோற்றத்தை பிறர் அறியாத வகையிலே மறைத்திடும் வீற்றுருவம் மாறு வேடம் கூறுகிறது. கூலி சம்பளம். பணியால், வேலையால் அல்லது கூலியால். ஆணை, கட்டளை. சன்மானம், பரிசு, பகுமானம், சம்பந்தம், தொடர்பும். இது அரும்பதங்கள். கிரகித்தல் பயிற்சியை பார்ப்போம்.
பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதும்படி கூறப்பட்டிருக்கு. கலிபா உமர் அலி அவர்கள் தலைமை குறித்து கொண்டுள்ள கருத்து யார்? அவர் எப்பொழுதும் என்ன தன்னுடைய ஆட்சியிலே நேர்மையாக எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர். அதன் போது அவர் தன்னுடைய மக்கள் எந்தவித துன்பமும் தனக்கு கீழே இருக்கின்ற மக்களுடன் துன்பப்படக்கூடாது என்றும் அதிலேயும் மிகவும் அக்கறையுடையவராக இருந்தார். அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது அவருடைய அந்த கொள்கையாக இருந்தது. அதற்காக இரவு வேளைகளில் அவர் நகர் சோதனை செய்வது அவருடைய வழக்கம். மகளின் பண்புகள் என்ன என்பதை கலிபா கூறுவார். மகளுடைய பண்பு என்ன? கலிபா பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது கலிபா பார்க்காவட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ற அந்த பண்பு. ஆகவே இறைவன் மேலே அவருக்கு எவ்வளவு மிகுந்த பக்தி இருக்கின்றது அந்த மகளுக்கு என்பதை இங்கே காட்டுகிறது. உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவள் உறுதியாக அங்கே இருந்த தன்மை காட்டப்படுகிறது. மகளின் உண்மைக்கு கிடைத்த பரிசு, அவள் அப்படி உண்மை பேசியபடினாலே அவளுக்கு அங்கே அவர் தன்னுடைய மகனையே திருமணம் செய்து கொடுக்கிறார். கலிபா உமர்லே சிறந்த தலைவர் என்பதற்கு ஆதாரங்கள் 2 கூறுகள். சிறந்த தலைவர் என்று சொல்ற போது அவர் அங்கே எல்லோரும் எந்தவித துன்பமும் இல்லாமல் வாழ வேண்டும். இங்கே கலிபா நேற்றிருந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். என்ன பாலில் தண்ணி கலந்து வைக்கிற இது சரியான குற்றமில்லை, தாயை பிடித்து சிறையில் அடைத்து அப்படியெல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கஷ்டம் அந்த அந்த செயலை செய்ய தூண்டியது. அதனால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்தால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று அறிந்தார். அதுதான் அவருடைய சிறப்பு. அவளுக்கு கஷ்டம், அவர்கள் விற்கிற பாலில் தான் அவங்க சீவியை நடத்துகிறார்கள். அந்த பால் அன்றைக்கு குறைந்தபடினால பாலில் தண்ணீர் கலக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்போ அது அப்போ உண்மையாக அவர்கள் களவு செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யலை, கஷ்டத்தை நிமித்தம் செய்கிறார்கள். ஆகவே கஷ்டத்தை போக்கினால் அவர்கள் களவு செய்ய மாட்டார்கள் என்றுதான் அந்த தன்னுடைய மகனை திருமணம் செய்து கொடுக்கிறார். ஆகவே அவர்களுடைய கஷ்டம் தீங்கிவிட்டது. பின்வரும் சொற்களுக்கு பொருத்தமான வாக்கியங்களை அமைக்க சொல்கிறீர்கள். வைத்து நாங்கள் வாக்கியங்கள் அமைக்கலாம், பொருத்தமான வாக்கியங்கள் அமைக்கலாம். நகர் சோதனை, மாறுவேடல், சன்மானம். நகர் சோதனை, இரவு வேளைகளிலே கலிபா அவர்கள் நகர் சோதனை செய்வது அவருடைய வழக்கமான செயற்பாடு ஆகும். மாறுவேடம், கலிபா அவர்கள் மாறுவேடம் பூண்டு நகர் சோதனை செய்தார். சன்மானம் என்ன? சன்மானம் உண்மை பேசிய மகளுக்கு சன்மானமாக தனது மகனையே திருமணம் பேசி முடித்தார். இப்படி வசனங்களை எழுதலாம். சரியோ? இதனை ஒரு நாடக பிரதியாக ஆக்கி வகுப்பறையை நடித்து காட்டுங்கள் என்று சொல்லப்படும். இது நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். அடுத்தது பெயர் சொல் 2. பெயர் சொல் 2. இதில் பெயர் சொல்ல பொருடங்காலன் சினைகுணம் தொழில் என்ற பெயர் சொற்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்பொழுது பெயர் சொல் 2 ஆக்கப்பெயர் என்று சொல்லுகிறார். சில தொழில் முறைகளிலே ஆக்கப்பெயர்கள் உருவாகும். இப்போ தொழிலாளி, தொழில் செய்பவன், தொழிலாளி ஆக்கப்பெயர். நோயாளி, நோய் உள்ளவன் நோயாளி, நோய். விருந்தாளி, விருந்து சாப்பிட வந்தவர் விருந்தாளி. அப்படி இப்படி மேலே குறிப்பிட்ட சொற்கள் முறையே தொழில், நோய், விருந்து முதலிய பெயர் சொற்களோட ஆளி என்ற விகுதி சேர்ந்து உருவாக்கப்பட்ட சொற்கள் ஆகும். இதுபோல பயில், கான், நீள் வினைச்சொற்களுடன் சி என்ற விகுதி சேர்ந்து பயிற்சி, காட்சி, நீட்சி முதலிய சொற்களை உருவாக்கி கொள்ளலாம். இவ்வாறு பெயர் அல்லது வினையுடன் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படும் பெயர் சொல் ஆக்கப்பெயர் எனப்படும். இந்த விகுதி ஆளி என்ற விகுதி சேர்ந்தது மாதிரி, சி என்ற விகுதி சேர்ந்தது மாதிரி இப்படியாக விகுதிகள் சேருகின்றன. அப்படி சேருகின்ற போது பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ அங்கே அந்த சொல்லுருவாக்கத்தின் செய்ய பயன்படுத்தப்படுகிறது.
அப்படியான சொற்களைத்தான் ஆக்கப்பெயர்கள் என்று சொல்லுவோம். பயிற்சி, காட்சி, நீட்சி என்றுதான் சொல்லுகிறோம். அதே மாதிரி நோயாளி, தொழிலாளி, விருந்தாளி என்று சொல்லுகிறோம். இது ஒரு ஆக்கப்பெயர். பெயர்ச்சொல்லுடன் சாலி, தனம், துவம், ஆளன் முதலிய வீதிகளை இணைத்து ஆக்கப்பெயர்களை உருவாக்கி கொள்ளும். இதை நீங்கள் உருவாக்கலாம். என்ன சாலை? புத்திசாலி. தனம், தனம் என்று சொல்லுகிறார்கள். அது துடுக்குத்தனம், துடுக்குத்தனம். மகத்துவம், மகத்துவம் என்றது அங்க துவம் என்றது என்ன? ஆளன் என்ன? செம்மையாளன். சரியோ? இப்படி நாங்கள் வீதிகளை சேர்த்து சொல்லலாம். இது ஆக்கப்பெயர்களை இவ்வாறு. அதே மாதிரி வினைச்சொல்லோடு சி, ஐ, கை, வை முதலிய வீதிகளை இணைத்து நாங்கள் ஆக்கப்பெயர்களை. இப்போ நாங்கள் காட்சி என்றதில் சி என்றது வந்த மாதிரி என்ன? அதே மாதிரி வைகை என்று சொல்கிற மாதிரி செய்கை என்று சொல்லுகிறோம் என்ன? அதே மாதிரி ஒவ்வொரு இடத்து, அதாவது ஐ, வை என்ற வீதிகளை இணைத்து நாங்கள் ஆக்கப்பெயர்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். கூட்டுப்பெயர் எடுத்தால் கூட்டுப்பெயர். பாடசாலை, பல்கலைக்கழகம், ஒளிபரப்பு, கூட்டுத்தாபம். இங்கே 2 அல்லது 3 சொற்கள் சேர்ந்து ஒரு பேச்சொல்லாக வருகின்றது. மேலே குறிப்பிட்ட சொற்கள் 2 அல்லது பல சொற்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட பெயர் சொற்களாகும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு இச்சொல் ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சொல்லாகவே செயற்படுவதை நாங்கள் காணலாம். அதாவது தனிப்பெயர் போன்றே இந்த கூட்டுப்பெயர் என தனிப்பெயர் போன்றே இச்சொற்கள் இயங்குகின்றன. இவ்வாறு உருவாக்கப்படும் பெயர் சொற்கள் கூட்டுப்பெயர்கள் எனப்படும். அதாவது பெயர் சொல்லுடன் புரிதரு பெயர் சொல்லை இணைத்து அல்லது வினைச்சொல்லுடன் பெயர் சொல்லை இணைத்து இப்படி நாங்கள் சொல்லுகின்ற போது உருவாக்கப்படும் சொற்களை கூட்டுப்பெயர்கள் என்று சொல்லுவோம். பெயர், பெயர், பெயரும் பெயரும் இணைகிற போது இங்கு வர புகை சக வண்டி, புகை வண்டி. அதே மாதிரி வான் சகோலி, வானொலி. வானம் சகவில், வானவில். அதில் சில மாற்றங்களும் வரும். வினை சக பெயர். எறி கணை, எறி கணை. சுடு கலன், சுடு கலன். எழுது சக கோல், எழுது கோல். இப்படி நாங்கள் இங்கே பெயர் சொற்கள் ஆக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பெயரும் பெயரும் இணைந்து உருவாக்கும் கூட்டு பெயர் சொற்கள் 5 தருகு என்று சொல்லப்படுது. அது நீங்கள் செய்து பார்க்கலாம். இதற்கு பிறகு பந்தி எழுதல் என்று ஒரு விடயம். பந்தி எழுதுதல் ஒரு விடயத்தை அல்லது ஒரு என்ன கற்றை ஒரு பகுதியை பந்தியாக எழுதுகிறது. யாதேனும் ஒரு விடயத்தை விளக்கியம் விதித்து ஒழுங்கு முறையிலே எழுதுவதற்குரிய அமைப்பே பந்தியாகும். ஒரு விடயத்தை விளக்கியம் விதித்தும் ஒழுங்கு முறையிலே எழுதுவது கட்டுரையின் பகுதிகளாக பந்திகள் அமைகின்றன. எனவே கட்டுரை எழுத பயில்வதற்கு முதற்படி பந்திகள் எழுத பயில்வதாகும். கட்டுரை எழுதுவதற்கு முதல் பந்தி எழுத தெரியவர். பந்தி என்பது எடுத்துக்கொண்ட ஒரு விடயத்தை மட்டும் விவரிப்பதாக அமையும். பந்தி அநேகமாக ஒரு விடயத்தை மட்டும் சொல்லும். பெரும்பாலும் பந்தியின் முதல் வாக்கியம் பந்தி கூறும் விடயம் என்ன என்பதை வாசகருக்கு தெரியப்படுத்துவதாகவும் இருக்கும். தொடர்ந்து வரும் வாக்கியங்கள் அவ்விடயத்தை விரித்து விளக்கும். பந்தியில் வாக்கியங்கள் ஒரு ஒழுங்குமுறையில் அமைந்திருந்தல் அவசியம். சில சந்தர்ப்பங்களில் கூறும் விடயத்தை தொகுத்து குறிப்பிடும் வகையிலே பிரதான கருத்தை கூறும் வாக்கியத்தை பந்தியின் இறுதியிலும் எழுதுவது உண்டு. இங்கே பந்திகள் தரப்படுது. இந்த பந்திகளை வாசித்து பாருங்கள். மாந்தரை ஒழுக்க நெறியில் நிறுத்துவதற்கு நாடகம் ஒரு சிறந்த கருவியாகும். மாந்தரை ஒழுக்க நெறி என்பர். நல்ல நாடகங்களை காணும் மக்கள் அறத்தாற்று ஒழுகத் தலைப்படுவர். உயிருக்கு நலம் பயக்கும் உயரிய உண்மைகளை கொண்ட கதைகளே முற்காலத்தில் நாடக மேடைகளிலே நடிக்கப்பட்டமையால் மக்கள் பெரும்பாலும் நன்மையில் நாட்டமும் தீமையில் லட்சமும் உடையவராய் வாழ்ந்தார்கள். ஆனால் இக்காலத்தில் புன்னறிப்பட்டோரை இன்புறுத்தி பொருள் கவரும் நோக்கமே பெரும்பாலும் நாடகசாலையை இயக்குகின்றது. அதனாலேயே தற்கால நாடகங்களை காண்பதும் தீதென தக்கோர் கருதுகின்றனர். ராப்பி சேது பிள்ளை எழுதிய ஒரு சிறியொரு பாந்தி. அதே மாதிரி பலகாலம்
காற்றினால் அசைக்கப்படாத எத்தகைய மரமும் உறுதியாக நிற்பதில்லை. ஆனால் அடுத்தடுத்து காற்றினாலே அசைக்கப்படும் மரமும் உரம் ஏறப்பட்டு இடத்திலே அழுத்தமாக வேர் ஊன்றுகிறது. நாற்புறமும் அடைப்பாக உள்ள பள்ளத்தாக்கள் வளரும் மரங்கள் எளிதில் முறிந்துவிடும் இயல்பின. ஆகவே அச்சத்துக்கு ஏதுவான நிகழ்ச்சிகளின் நடுவே உயிர் வாழ்வு பெறுவதே நல்லூர் ஒருவனுக்கு நன்மை அளிக்கின்றது. ஏனெனில் அவற்றின் நடுவில் இருந்து பழக அவன் அஞ்சா நெஞ்சினன் ஆகிறான். மேலும் இந்த துன்பத்தையும் துன்பமாக கருதாமையில் இருந்து இத்தகைய இடர் வரிடம் அதனை பொறுக்கவும் கற்றுக்கொள்கின்றான். மறைமலையடிகள் எழுதிய ஒரு சிறிய பண்பு. ஆகவே இங்கே முதலாவது பந்தியில் பிரதான விடயத்தை முதல் கூறிவிட்டு பின்னர் விவரிக்கும் முறையை, இரண்டாவது பந்தியில் முதலில் விவரித்து பின்னர் இறுதியில் பிரதான விடயத்தை கூறுகின்ற முறையை அவதானித்தோம். இவ்வித முறைகளையும் பின்பற்றி பந்திகளை நாங்கள் எழுத வேண்டும். அந்த இரண்டு முறை, முதலாவதாகவே முதல் வசனத்திலே சொல்லி பிறகு விவரிப்பது, முதல் விவரித்து பிறகு கடைசியாக முடிவுக்கு வருவது என்ற விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே பந்தியின் பண்புகள் என்னென்னதை பாருங்கள். சில சிறந்த பந்தியொன்றை பின்வரும் பண்புகளை கொண்டதாக அமையும். சிறந்த பந்தி என்னென்ன தலைமை கருத்து ஒன்றை கொண்டிருக்கும். தலைமை கருத்து கட்டாயம் இருக்கும். தலைமை கருத்தை ஐயந்திரிவர உறுதியாக முன்வைக்கும். ஐயந்திரிவர முடியாது. பொருத்தமான துணை கருத்துக்களை, உதாரணங்களை, நியாய தர்க்கத்தை, விளக்கத்தை கொடுக்கும். இப்படி ஏதோ ஒன்று கொடுக்கும். வாசகர் மனத்தில் எழக்கூடிய வினாக்களுக்கு விடை தரக்கூடிய வகையிலே பந்தி அமைந்திருக்கும். மேலே நீங்கள் வாசித்த இரண்டு பந்திகளும் மேற்படி பண்புகளை கொண்டிருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் பந்தி எழுதும் படிமுறை, ஒரு படிமுறை இருக்கு. பின்வரும் படிமுறைகளை பின்பற்றி நல்ல பந்திகளை எழுத பழகுவோம். என்ன படிமுறை? பந்தியின் தலைமை கருத்தை வாசகர் மனதில் பதியச் செய்யும் வகையிலே முதல் வாக்கியத்தை எழுதுகிறது. இரண்டாவது, தலைமை கருத்தை ஐயந்திரிவர உறுதியாக தெளிவுபடுத்துகிறது. வாசிப்பவரும் மனதில் எழக்கூடிய வினாக்களை ஊகித்து அவற்றுக்கு விடை தரக்கூடிய வகையில் எழுதுகிறது. பந்தியை வாசித்து திரித்து மீள எழுதுகிறது. இப்படி ஒரு 4 படிமுறை. பந்தியை விரித்து வளர்ப்பதற்கான வழிகள் என்னென்று பார்க்க. எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு நோக்கத்துக்கு ஏற்றவாறு பந்திகளை பல வழிகளில் விரித்து வளர்க்கலாம். அவ்வழிகள் கீழே தரப்படும். ஒன்று, விவரத்தை தந்து விவரித்தல். ஒற்றுமை வேற்றுமைகளை காட்டி விவரித்தல். உதாரணம் காட்டி விவரித்தல். நிகழ்ச்சிகளை விவரித்து விரித்தல். நியாயங்கூறி விரித்தல். விளக்கத்தும் கூறி விரித்தல். காரண காரியங்களை கூறி விரித்தல். இப்படி நாங்கள் ஏதோ ஒன்றை வச்சும் அந்த விவரிக்கிறது. அதுதான் பந்தியில தவிர்க்க வேண்டியவை. பந்தி ஒன்றை எழுதும் போது பின்வரும் விடயங்களை தவிர்த்தல் அவசியம். அப்படியா? எழுதிய விடயத்தையே மீண்டும் மீண்டும் எழுதுறது. சில பேர் பந்தியை நிரப்புறது. தேவைக்கு அதிகமாக எழுதுறது. தேவைக்கு அதிகமாக எழுதுறது. எழுதிய விடயத்துக்கு முரணாக எழுதுறது. எழுதிய விடயத்துக்கு முரணாகவும் எழுதுறது. பிரதான கருத்திற்கு அவசியமற்ற பொருத்தமற்ற விடயங்களை எழுதுறது. தேவையான அளவிற்கு விளக்கமின்றி எழுதுவது. தெளிவற்ற விதத்தில் எழுதுவது. தெளிவற்ற விதத்தில் எழுது. இப்படியானதை நாங்கள் தவிர்க்கலாம். இனி நாங்கள் ஒழுங்கற்று காணப்படும் வாக்கியங்கள் பொருள் தரக்கூடிய பந்தியாக ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பரீட்சைக்கு வர்றது. அதை ஒழுங்காக்கி சொல்ல வரும். இது ஒழுங்கற்று இருக்கும். பாருங்கள், அத்தோடு அவன் முகம் வெயில் காய்ந்து கரிமை விட்டு விளங்கும். பாம்பாட்டிகள் பாம்பு கடிக்குரிய சிகிச்சைகளை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. நாம் பாம்பாட்டி இலவில் இனங்கொள்ள முடியும். ஆனால் மந்திரத்தினால் பாம்புகளை தீங்கு விளைவிக்காமல் செய்கின்றன என்று எண்ணுவது தவறாகும். அவனுடைய உடையின் தோற்றம் ஏனைய மக்களுடைய உடையிலும் தோற்றத்திலும் வேறுபட்டிருக்கும். இப்போ சொல்லப்படுகிறது என்னென்னா, பாம்பாட்டியை பற்றி தான் சொல்லி என்றது விளங்கிக்கலாம். அப்போ இனி நாங்கள் இதோடு நாங்கள் திரும்ப நாங்கள் அவனே என்ன மாதிரி என்றதை பார்ப்போம்.
நாம் பாம்பாட்டியை இலகுவில் இனங்கண்டு கொள்ள முடியும். அவனுடைய உடையின் தோற்றம் ஏனைய மக்களுடைய உடையிலும் தோற்றத்திலும் இருந்து வேறுபட்டிருக்கும். தொடரலாமா? அத்தோடு அவனுடைய முகம் வெயிலில் காய்ந்து கரிமை விட்டு விளங்கும். 3 வெளியாச்சு. இனி என்ன எழுதலாம்? பாம்பாட்டிகள் பாம்பு கடிக்குரிய சிகிச்சையை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் மந்திரத்தினால் பாம்புகளை தீங்கு விளைவிக்காமல் செய்கின்றன என்று எண்ணுவது தவறாகும். இதுதான் கடைசி. இப்படி நாங்கள் முடிக்கிறோம். பின்வரும் தலையங்களுக்கு பொருத்தமான 50 சொற்கள் கொண்ட ஒரு பந்தியை ஒவ்வொரு பந்தியை எழுதுக. ஒவ்வொரு பந்தியை எழுதி கொண்டு பார்க்க. தாவரங்கள் முக்கியத்துவம், தொலைக்காட்சியின் பாதகங்கள், தாய்மொழி கற்றலின் அவசியம், வாசிப்பதனால் பூரணமடையலாம், விஞ்ஞான வளர்ச்சியின் நன்மைகள், இவை பற்றி நீங்கள் ஒரு சிறிய பந்தியை எழுதலாம். இது வகுப்பறையில் நீங்கள் செய்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுவரை நாங்கள் பார்த்த விடயங்கள் இல்லை நாங்கள் திரும்பவும் மேலோட்டமாக பார்த்து கொண்டு வந்தோமா இருந்தால், இங்கே நாங்கள் முதல்ல ஒரு பாடம் பற்றி நாங்கள் பார்த்தாங்கள். அதாவது உண்மைக்கு பரிசு என்ற ஒரு கதை நாங்கள் பார்த்தோம். இந்த கதையிலே கலிபா என்ன சொன்னார், கலிபா எப்படி நடந்து கொண்டார், அங்கே தாயும் மகளும் செய்து கொண்ட அந்த செயற்பாடு என்ன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் இதில் பார்த்தோம். அங்கே அவர்கள் வறுமையின் நிமித்தம் அவர்கள் பால் விற்று ஜீவிப்பவர்கள். ஆகவே ஒரு நாள் அவர்களுக்கான பால் குறைந்து விட்டது. அதனாலே அவர்களுக்குள்ளே ஒரு உரியால் நடக்கு, இன்றைக்கு கடந்த பால் காணாது, நாங்கள் இதில் கொஞ்சம் தண்ணியை கலப்போமா. இந்த வேளையிலே என்ன நடந்தது, அங்கே உமர் அலி அவருடைய நகர சோதனை, அவர் நகர் சோதனை செய்வதற்காக இரவு வேளையிலே செல்வது வழக்கம். அதன்படி அவர் மாறுவேடம் போல் நகர சோதனை செய்து கொண்டு வருகிறார். அந்த வேளையிலே இங்கே ஒரு வீட்டிலே இவ்வாறான பேச்சுக்குரல் கேட்குது. உடனே அவர் அதை நின்று விட்டு கேட்கிறார், தெளிவாக கேட்கின்றார். அப்போ இங்கே இப்படி சொல்லுகிறார்கள், பால் கலந்தது காணாது, கொஞ்சம் தண்ணியை கலப்போம் என்று சொல்கிறோம். அதற்கு மகள் மறுப்பு தெரிவிக்கிறார். என்ன, ஏன் தண்ணீரில் பால் கலக்கிற ஒரு குற்றம் அல்லவா, இதை கலிபா சொல்லி இருக்கிறார் என்ன ரெண்டெல்லாம் சொல்கிறார். அதற்கு தாய் சொல்லுவார, கலிபா சொன்னார், கலிபா இப்போ பார்த்து கொண்டே இருக்கிறார், நாங்கள் தண்ணி கலக்கிறோம், எங்களுக்கு வருமானம் காணாது, நாங்கள் இப்போ இன்றைக்கு தண்ணியை கலந்து கொடுத்துறா குற்றமில்லை என்று சொல்லி. ஆனால் அவர் சொல்கிறான், கலிபா பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான்ட்டு மகள் திரும்பவும் சொல்லுகிறார். அப்போ இந்த உரையாடல்களை அங்கே இரவு வேளையிலே அங்கே கலிபா அவர்கள் மாறுவேடம் கொண்டு வந்தவர் காணுகின்றார், கேட்கின்றார். உடனே அந்த வீட்டுக்கு அடையாளத்தை எடுத்து போட்டு மறுநாள் காலையிலே அவர்களை அரண்மனைக்கு அழைத்தால் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். என்னட்டு இரவில் நடந்த விஷயம் டக்குனு இந்த அரண்மனைக்கு வந்தது. அங்கே பணியாளன் வந்து கூப்பிட்ட உடனே இவர்கள் தாயும் மகளும் போகிறார். அங்கே போனால் அங்கே விளக்கம் நடக்குது. அவன் விளக்கம் வேண்டாம், பெருசாக விளக்கம். உடனே கலிபா என்ன செய்தார், மகளை மெச்சினர். மகள் கூறிய வார்த்தைகள், கலிபா பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அல்லாஹ்வின் மேலே மிகுந்த பக்தியை, அவருடைய நேர்மையை, என்ன அவருடைய உண்மைத்தன்மையை அங்கே உண்மை பேசப்படுது. ஆகவே அவளுக்கு பரிசல் கொடுக்க வேண்டினார். மற்ற அரசல்னா என்ன செய்வேன், இவர்களெல்லாம் குற்றம் செய்தவர்கள் உடனே அவர்களை சிறையிலே அடைய, அப்படி செய்ய, இப்படி செய்ய, உடனே இவர் அப்படி ஒன்று. உடனே மகளுக்கு சிறந்த பரிசு ஒன்றை கொடுக்க போகிறார். என்ன பரிசு, தன்னுடைய மகனை அங்கே கொடுக்கின்றார். அவள் பண்புடையவள், நேர்மையானவள், இப்படிப்பட்ட குணசாலி, ஆகவே இந்த குணசாலியை நீ மணந்து கொள் என்று சொல்கிறார். அவரும் சம்மதிக்கிறான், அவளையும் சம்மதிக்கிறான். இப்படி அது நடக்கும். இப்போ தாய்க்கும் சந்தோஷம் என்னென்னா, தனக்கு பெரிய ஒரு சம்பந்தம் கிடைத்து விட்டது, கலிபாவட்டி சம்பந்தம். ஆகவே மிகுந்த சந்தோஷம். அங்கே அவர்கள் குற்றம் செய்தவர்கள் இந்த குற்றம் ஏன் செய்தார்கள் என்றுதான் அங்கே பார்க்கணும். இந்த குற்றம் செய்ய தூண்டியது என்ன,
அவர்களுடைய வருமானம். ஆகவே அவருக்கு வருமானத்தை தேடி கொடுக்கிற வகையிலே தான் மகனை திருமணம் செய்து கொடுக்கிறார். அப்ப இப்படியான ஒரு செயல்பாடு கலிபா இந்த உமர் அலி அவர்களால் செய்யப்பட்டது. அப்போதான் உண்மைக்கு பரிசு என்று அங்கே உண்மை வீசியபடினால, உண்மையாக நடந்து கொண்டதுனால கலிபா அவர்கள் பரிசில் வழங்கினார். இது நாங்கள் பார்த்த முடியும். அடுத்ததாக நாங்கள் பெயர் சொல்லை பற்றி பார்த்து நாங்கள் பெயர் சொல் ஆக்கப்பெயர்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆக்கப்பெயரில் ஆக்கப்பெயர் எப்படிப்பட்ட ஆக்கப்பெயர், அதாவது ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துனாங்க. அதற்கு பிறகு பந்தி அமைத்தல் பற்றி பார்த்தோம். பந்தி என்றால் எப்படி அமையும், பந்தியிலே தலைமை கருத்தை வைத்து அந்த பந்தியை விரித்து செல்வது, அடுத்து விவரித்து கொண்டு வந்து இறுதியிலே கருத்தை செல்வது, இவ்வாறாக பந்தி அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விடயங்களை நாங்கள் இந்த வகுப்பிலே பார்த்தோம். இத்தோடு நாங்கள் இந்த வகுப்பை நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.